இது ஒரு பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். யார் எந்த அளவினை பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். குவென்டினுடன் தொடங்குவோம். அவரிடம் கொக்கின் சிறிய டின்கூன் உள்ளது. பிரிட்னியிடம் சராசரி பாட்டிலே உள்ளது, ஆனால் டேனியோடது மிகப்பெரியது. இது போன்று எதுவும் நிச்சயமாக நாம் பார்க்கவில்லை. என்னிடம் இருந்து தியாடுங்களா? இதை கிளப்புவேன். ஓ, வேலை செய்யவில்லை. ஏன் விசித்திரமாக இருக்கிறது. ஏன் இது உடைந்துள்ளது? விசித்திரம். இது சாக்லேட் மணமாக உள்ளது. அதை சுவையுங்கள். ஓ, எப்படி சுவையாக உள்ளது. எனக்கு பிடிக்கும் நண்பர்களே. குளிர்ந்தது. உள்ளே என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓ, அங்கே ஜெல்லி இருக்கிறது. என் வாயில் ஊற்றுகிறேன். ஜெல்லி ஸ்கிட்டில்ஸுடன் அருமை. இது மிகவும் சுவையாக உள்ளது. பிரிட்னி, நீ என்ன விரும்புகிறாய்? என்ன, உங்களுக்கு இது பிடித்ததா? ஓஹோ, உங்கள் பற்கள் ஒளிர்கிறது மற்றும் அவை வண்ணமயமாக உள்ளது. இது வினோதமாக தெரிகிறது. என்னுடைய பாட்டில் உள்ளதை பார்ப்போம். கழுத்தை கடிக்கவும். ஓஹோ, ஆம், என் நிரப்பு தேவையை முடிக்க வேண்டும். பிரிட்னி, நான் கண்டது போல மிகவும் ஆக்கிரமமானவளாக இருக்கிறார். எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. நான் நெளியில் வந்து விட்டேன். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் உடன் தேன் ஜெல்லி இருக்கிறது. குவென்டினின் மாதிரி அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை என்னை வந்தது. இந்த பாட்டிலை குடைக்க முயற்சிப்போம். ஓ, வேறு வழி இல்லை. ஓ, ஆம், மேலும் பலமாக தள்ளுவேன். சூப்பர், இது வேலை செய்தது. நான் என் கைகளால் பாட்டிலை நசுக்கியேன். இப்போது நானே தேன் ஜெல்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உடன் சாக்லேட்டையும் சாப்பிடலாம். ஐயோ, என் கைகள் இப்போது மிகவும் ஒட்டியுள்ளன. ஒரு நகைச்சுவைக்கு தோன்றியது. சரி, டேனிக்கும் குவென்டினுக்கும் ஒரு ஜோக் செய்வோம். ஓ, ஆண்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நண்பர்களே, பிரிட்னி உங்களுக்கு ஒரு கோமாளித்தனம். அவள் உங்கள் சட்டைகளில் இருந்து உங்கள் கைகளை எடுக்க முடியுமா? அது மோசம். மன்னிக்கவும், இது நடக்கும் என நினைக்கவில்லை. தவறுதலாக உங்கள் சட்டைகளை கிழித்து விட்டேன். ஆனால் அதற்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இல்லையா டேனி? இப்போது உன்முறை. இப்போதே இனி அழகானவற்றால் தியானம் கவனிருப்பதிருக்கிறேன். இதுவும் சாக்லேட். சூப்பர். எனக்கு ஒரு ஐடியா வந்தது. தேனை சுட்டியால் உள்ளே கலக்கலாம். ஓ, வாவ், பொடியற்பன்கள் வெளிவருகின்றன. ஓ, அது விழுந்து விட்டது. பாட்டில உடைஞ்சு விட்டதா? அது மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நிறைய தேன்சாறு இருக்கக்கூடும். டேனி, she can. நான் ஒவ்வொரு சிற்றுண்டையும் சாப்பிட வேண்டும். நான் இதை பொறுக்க முடியவில்லை. திரு டேனி, நீங்களே ஆட நிலை சரியா? நீங்கள் இனிப்பு அதிகமாக உட்காழுவதால் கடுமையான தியாற்றுக்கு உள்ளாகி இருப்பது பேயால தெரிகிறது. நீ வாங்க. இது சிக்கிள்ஸ் மட்டுமே. இல்லை, நீங்க நோயாளி. உங்களுக்கு இன்னும் சில மாத்திரைகளை இப்போது கொடுக்க வேண்டியிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அங்கே சற்று நொடியில் பொம்மை போல உள்ளது. வாருங்கள். டேனி, நீ ஓடி செல்லும் போது நின்று விடாதே. ஓ, சின்ன பிரிங்கிள் சாக்லேட் சிப்ஸ் போட்டலாம். இது உண்மையிலே சிறியது, ஆனால் டேனிக்கு சராசரி அளவிலான பாக்கெட் ஒன்று இருக்கிறது. அதை வேண்டும் அளவுக்கு பெற முடியும். ஓ, ஆனால் குவிண்டனிடம் பெரிய பாக்கெட் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. ஒன்றும் இல்லை. சரா, நான் முதலில் இருக்கிறேன். எனக்கு சிறிய பாக்கெட் இருக்கிறது. இப்போது அதை கையில ஊற்று. ஓ, சிறிய துணுக்குகள். இத பிரயத்னம் பண்ணி பாரு. இந்த சாக்லேட் சிப்ஸ் ரொம்ப சுவையானது. இன்னும் வேணும். ஹே, அதுதான் எல்லாமா? வாங்க. ஓ, அவை சிக்கிக் கொண்டதா அல்லது இப்பவே முடிஞ்சது? ஓ, இல்ல, ஏதோ சிக்கிச்சு. அது எனது விரல். டேனி, எனக்கு உதவி செய்ய. சரி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இழுத்துக் கொண்டிருப்பேன். ஓடா. டேனி இல்லாவிட்டால் இந்த சிப்ஸ் என் சொந்தம். பிரிட்னி, அதை பற்றி திட்ட வேண்டும் கூடாது. இது எல்லாமே எனது. அதை பரிசோதிப்போம். வாவ், சாக்லேட் சிப்ஸ். இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கும் நினைக்காது. நான் அதை உருளைக்கிழங்கு சிப்ஸை விட அதிகம் விரும்புகிறேன். ஆனால் எனக்கும் சிப்ஸ் வேண்டும். அவனுடைய சிப்ஸை பறிக்கிறேன். ஜாரின் அடியை வெட்டி எடுக்க வேண்டும். ஓய், என் சிப்ஸ்கள் எங்கே? ஆச்சரியம். ஜார் முழுவதும் பார்த்தேன். ஏன் அடிப்பகுதி இல்லை? சிப்ஸ்கள் எங்கே? மாயாஜாலம். இல்லை, மாயாஜாலம் இல்லை. பிரிட்னி என்ற மோசடி மட்டும். நீ என் சாக்லேட் சிப்ஸ்களை தின்னி விட்டாய். டேனி, நிறுத்து. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த பெரிய குவென்டின் தொகுப்பு காண்றியா? அவனும் அதை சாப்பிடலாம். கூல் ஐடியா. ஹூரே, எனக்கு சிப்ஸ் சாப்பிட என் முறை. அச்சு, குவென்டின், ஜாக்கிரதையா இரு. இத பார், எவ்வளவு பெரியது. வாவ், ஒரு பெரிய சிப்ஸ் செட். சூப்பர். இது ரொம்ப சுவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசி. ஆனால் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன்.
புரியுதா? Yummy. டேனி, நமக்கு அது தேவை. குவென்டினுக்கு இன்னும் தெரியாது என்றாலும் பிரிட்னி மற்றும் டேனி அவருடைய சாக்லேட் சிப்ஸ்களை திருடுவதற்கான ஒரு தீய திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஓ, குவென்டின் சிப்ஸ் பைய தாளாட்டு போகிறான். அத பாருங்கள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். டேனி, நான் இதை இன்னும் வாங்க விரும்பவில்லை. நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். குவிண்டனின் சிப்ஸ் பேக்கேஜை குத்தச் செய்யலாம். இப்போது சிப்ஸ்களை எடுத்து விடலாம். சரி, எங்கு? ஓ, இல்ல, குவிண்டன், நீ எல்லாவற்றையும் உண்டு விட்டாயா? அவை எனது சிப்ஸ். தொலைவாக போங்கள். நான் அவற்றை ஒன்றாக சாப்பிடுவேன். ஓடுங்கள், ஓடுங்கள். அதனால் என்ன? என்னுடைய சிப்ஸ்களை திருட என்னை விரும்பினார்கள். நான் பகிர விரும்பவில்லை மட்டுமே. விடை பெறுகிறேன். இந்த முறையில அவர்கள் ஒரு சுபா சிப்ஸ் மற்றும் சர்க்கரை நீரூற்று வைத்திருக்கிறார்கள். குவெண்டின், சுபா சிப்ஸ் இருக்க அதிர்ஷ்டம்தான், ஆனால் நீரூற்று மிகவும் சின்னது. ஆனால் பிரிட்னிக்கு சரியாகவே இருக்கிறது. ஒரு சராசரி சுபா சிப்ஸ் மற்றும் ஒரு சாதாரண சர்க்கரை நீரூற்று. டேனியிடம் பெரிய சர்க்கரை நீரூற்று மற்றும் ஒரு சிறிய சுபா சிப்ஸ் இருக்கிறது. இந்த சுற்று சுவாரஸ்யமாக இருக்கும். அதனை சும்மா முயற்சிக்கலாம். குவெண்டின், நான் ஆரம்பிங்க. சூப்பர் சப்ஸை ஃபவுண்டரில் மூழ்குங்கள். நான் அதை முழுவதும் சாக்லேட்டில் மூடிவிட வேண்டும். ஓ ஆம், நான் செய்து விட்டேன். ஆனால் அது எளிதாக இருந்தது அல்ல. ஓ அப்பா, குவெண்டின், சுப்பா சப்ஸ் உன்னை பொறுத்தவரை மிகவும் எடை கொண்டது. நீ சீராக இருக்கிறாயா? ஓப்ஸ், எல்லாம் குவிந்து விட்டது. இப்போது உன்னிடம் நிறைய துண்டுகள் இருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய போகிறாய்? அது மிகவும் சிறந்தது. நாங்கள் அனைவரையும் ஒரு கிண்ணத்தில் வைப்போம். நல்லதா? எல்லாவற்றையும் சேகரிப்போம். இப்போது மைன்கிராஃப்ட் சுத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கவும், 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 அடிக்கவும். ஹா, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சும்மா அருமை. இப்போது கம்பியை எடுத்து அதை சாக்லேட்டில் மூழ்க வைத்து சாக்லேட் லாலிபாப் கிடைத்து விட்டது. சும்மா அருமை. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். சுவாதிஷ்டம். ஏங்க போன்று பிரத்னி என்ன செய்கிறாய்? என் முழு சூபா சூப்ஸை சாக்லேட்ல மூட வேண்டும் என முடிவெடுத்தேன். எல்லாமே கட்டாயம் சீர்பட்டிருக்கின்றன. அந்த துகளை பாருங்கள். வாவ், அதை மேலே வைத்து விடுகிறேனே. இப்போது அது இன்னும் அழகாக தெரிகிறது. இப்போது நான் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் ருசி. நான் இதை விரும்புகிறேன். டேனி, இப்போது உன் தடுப்புக்கு நேரம். அதை முயற்சி செய்கிறேன். என்கிடம் சிறிய சுபா சப்ஸ் உள்ளது. அதை சாக்லேட்டில் மூழ்கிறது. இப்போது சுவையாக இருக்கு. காத்திருக்கவும். என்ன நடந்தது? நான் சுபா சப்ஸ் கடிக்க முடிஞ்சது. அருமை. அதற்குள் கம்குன்னு உள்ளது. நான் ஒரு புட்டி ஊதுவேன். வா, எவ்வளவு குளுகானது. டேனிக்கு கிடைச்ச பபிள் என அழகாக இருக்கிறது. அதனால என்ன செய்ய போகிறாய்? நாம் அதை சாக்லேட் ஆற்றில் மூழ்கடிக்கிறோம். பபிளை முழுமையாக சாக்லேட்டால் போர்த்துங்கள். ஆமாம், நான் செய்து விட்டேன். இப்போது இது பலமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை உடைக்க வேண்டுமா? கண்டிப்பா. செய் செய். ஓ, இது சிறிய துண்டுகளாக உடைந்து விட்டது. அற்புதம். இப்போது நான் அதனை முயற்சிக்க வேண்டும். இது சாக்லேட் போலதானே? உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? இது கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்காக என்னுடைய எந்த பொருளையும் லட்சியம் செய்யவில்லை. எனக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நன்றி டான். நான் ஏற்கனவே ஏதோ யோசித்துட்டேன். நான் தயார் செய்யப்பட்ட டோனட்ஸ் எடுத்து விடுகிறேன். அவை மிகவும் இனிப்பானவை, ஆனால் போதுமான அளவு இனிப்பு இல்லை. அவற்றுக்கு சாக்லேட் போடுவோம். ஒரு வேலை செய்வோம். தயார். இந்த டோனட் வகைகள் என்ன? ஒரு நிமிடம் காத்திரு. பாட்டி, இந்த சாக்லேட் உரைக்க வேண்டியது. அதை சூடாக்கி போடு. அருமை. இப்போது சாக்லேட் பூசப்பட்ட டோனட்கள். எனக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்தது. பாட்டி, சூடாயிரு. இல்லை, என்னோட முடி. பாட்டி, நீங்கள் விக்ஸ் அணிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியவில்லை. ஓ வாங்க, இது பயிற்சியாக இருந்தது. கொஞ்சம் சிறு ரவைகள். ஆமாம். அரே, ஒரு ஷாட். சாந்தமாக இரு டேனி. அது ஒரு ஷாட்டுக்காக அல்ல. அதை எனக்கு சாக்லேட்டுக்கு தேவை. பெருமையானது. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ட்ரை சாக்லேட்ல நிரப்ப போறோம். அவை மிகவும் சாகசமானதாக இருக்கும்.
ஓ ஆமாம், அற்புதம். அது டோனட்ஸுக்கும் இது செய்யறது. இப்பொழுது சிற்றுண்டிகளை தேவை. உண்மையில் நான் மாவு சர்க்கரை பயன்படுத்த போகிறேன். இது மிக சிறந்தது. அற்புதமாக மணக்கிறது. சோ நான் அனைத்து டோனட்டுகளையும் கூர விளக்கில் வைக்கிறேன். சரியானது. ஷெஃப், நீங்கள் என்ன உருவாக்கினீர்கள்? நான் ஏற்கனவே சாக்லேட் மாவை தயார் செய்து விட்டேன். அதை பியாத்தி இருக்கும் மூடுத. சரியானது. இப்ப கொஞ்சம் தீ சேர்ப்போம். இது அருமையாக மணக்கிறது. டோனட்டை அச்சிலிருந்து எடுத்து கொஞ்சம் நுட்டெல்லா ஊற்றுகிறேன். இது எந்த சாக்லேட் சிரப்பியும் அருமையாக இருக்கும். அழகா இருக்கு. அடுத்தது சிவப்பு ஸ்பிரிங்கிள்ஸ். இது ஏற்கனவே ருசியாக இருக்கும். அப்படியானால் நான் முடித்து விட்டேன். அதை முயற்சி செய்யுங்கள். எல்லாம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இதற்கு முதலில் தொடங்க விரும்புகிறேன். இது மிக பெரியதாய் உள்ளது மற்றும் எனக்கென்று மட்டுமே. அஃபம், ருசியாக இருக்கிறது. இதுவா? அப்படின்னா எவ்வளவு அழகாக இருக்கிறது. சாக்லேட் வாசனை போல இருக்கிறது. ஓ, உள்ளே சாக்லேட் இருக்கிறது. மோசமல்ல. அது என்ன? என் படத்தில் உள்ளடை போன்ற டோனட்கள். அற்புதம். நன்றாக. யாரு ஜெயிக்க போறாங்க? சமையல்காரர். நீங்க செய்யற டோனட் தான் சிறந்தது. ஆம், நான் ஒரு வேலைக்காரர். வேற எப்படியாவது இருக்க முடியாது. இப்போது ஐஸ்கிரீம் வேண்டும். சீக்கிரம் செய். ஓ, என்கிட்ட ஒரு ஜார் நுடெல்லா இருக்கிறது. இதையோட ஐஸ்கிரீம் தயாரித்து பார்ப்போம். அனைவருக்கும் நுடெல்லா பிடிக்கும். ஷேக், இது விசித்திரமாக இருக்கிறது. அட, உங்களால் என்ன? நாங்கள் பால் மற்றும் எம்ஸ் சேர்க்க வேண்டும். அனைத்தையும் நுடெல்லா கொண்ட ஜாரில் இடல். அடுத்தது கலக்குவதற்கு. அற்புதம். கூழ் மூடியை மூடுவது முடித்து அதை குளிர்சாதன பெட்டியிலே வைப்பதை தொடங்குகிறோம். கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பழங்களும் கனி வகைகளும் வைத்து ஐஸ்கிரீம் செய்கிறேன். அதை மிக்சியில் போடுகிறாள். நன்றாக உள்ளது. அடுத்ததாக மூடியை மூடுவதன் மூலமாக இதனை அனைத்தையும் கலக்கவும். ஓ, இது மிகவும் சக்தி வாய்ந்தது. பாட்டி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இதை ஒழித்துவிட வேண்டும். ஓ, நன்றி டேனி. பாருங்கள், இங்கே சென்றோம். எங்கள் கலவையை ஐஸ்கிரீம் ஆற்றில் வைக்கிறோம். அதை குளிரூட்டும் ஸ்ப்ரே கொண்டு உடனடி குளிரூட்டுகிறோம். அதில் குச்சிகளை வைப்பது. அவிஸ்வசனீயம். இது சுவையாக இருக்க போகிறது. எப்படியாயினும் ஐஸ்கிரீம் சாக்லேட்ல மூடப்பட வேண்டும். இந்த வண்ணமயமான பாறைகளை பயன்படுத்துவோம். அச்சே, சிவப்பு நிறங்கள் உள்ளன. அதை உருகச் செய்யவான் அக்கினியும் தேவை. இது அருமை. இதுதான் எங்கள் ஐஸ்கிரீம். இப்போது அதை சாக்லேட்ல ஊறுவதாக. இந்ததை நான் காதலிக்கிறேன். பாப்பாவும்
இதை நான் போல் விரும்புவான் என்று நம்புகிறேன். அதை பிளேட்டில் வைக்கிறோம். அப்புறம் வாயிலா பள்ளி. நான் கிட்காட் ஐஸ்கிரீம் வாசனை போடுகிறேன். ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்கூப், உண்மையில இன்னும் 2. அருமை. அடுத்தது சாக்லேட் முட்டை. அதை தேய்க்கலாம். அற்புதம். தொடர்பதை பார்ப்போம். மேலே சில சாக்லேட் சிரப்பிட்டு ஊற்றுகிறேன். அனைத்தையும் உரைகட்டுவதை. இதை கவனியுங்கள். ஒரு சாக்லேட் ஸ்பூன் ஹோல்டர். என் யோசனை எப்படி இருக்கு? என்னோட சிந்தனை அற்புதம் என நினைக்கிறேன். நிச்சயமாக சுவாரஸ்யமானது. குளிர். ஓ ஹா, என் ஐஸ்கிரீமை பெற நேரமாகிவிட்டது. பார்ப்போம். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வாருங்கள். அதுக்கு சரி, அதை பாருங்கள். நான் கணிக்கிறேன். சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஆமா, சரி. மிகவும் தீவிரமானதை முதலில் தொடங்கலாம். அது நிச்சயமாக சாக்லேட் போலவே தெரிகிறது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். சரி, பிடித்திருக்கிறது. இந்த ஒன்றை பற்றி என்ன? அடடா, பாப்சிகிள்ஸ். முதலாவது என்னை முயற்சிக்கிறேன். ரொம்ப சுவையானது. இரண்டாவது அதை விட சிறந்தது. அற்புதம். ஓ ஓ இது என்ன? நான் ஐசியை குளிர்சாதன இயந்திரத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை. நான் ஒரு ஐஸ்கிரீம் கோனுக்காக அது செய்ய மாட்டேன். ஓ, நான் இதை இனிமேல் செய்ய விரும்பவில்லை. வெற்றி பெறுவோர் பார்ட்டி. இது எனது வெற்றியை கொண்டாட என் நேரம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த முறை நான் கிடைச்சிடு ஸ்டிக்குகளுடன் இந்த சாக்லேட் ஸ்டிக்குகள் சிறந்தது. நான் ஒரு சாக்லேட் கேக்கை சாதனை செய்து முடித்து விட்டேன். அதை நன்றாக செய்யலாம். இப்போ கேக்கின் சுற்று கிரீமை பிழிகிறார். நன்றாக உள்ளது. ஒரு ஸ்பேடுலாவை பயன்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் பரப்புவது. மற்றும் குக்கி சாக்லேட் கற்களுடன் ஜாக் அவர்களுக்கு மிகவும் விரும்புகிறார். அவற்றை கேக் சுற்றிலும் வைப்பேன். இவை சிறப்பாக தோற்றமளிக்கிறார்கள். இப்போ சில மல்டிசஸ் சாக்லேட் பந்துகள். அவற்றுடன் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். அவற்றை கேக் மேல் வைப்பது. En stylish muffins som chamas dagens. Amber sark with the carrots. ஓ, இதன் மீது சில சாக்லேட்டை ஊற்றுகின்றேன். இது இன்னும் சிறந்ததாக இருக்கும். அடுத்தது சாக்லேட் குச்சியர் சாதனம். சின்ன ரொட்டிகள் செருக நான் போறேன். அருமையாக இருக்கிறது. அற்புதம். என்ன நினைக்கிறீர்கள் அப்பா? சூப்பர். ஆனால் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் எனக்கு தெரியும். முதலில் ஒரு சாக்லேட் பட்டை உடைக்க வேண்டும். சில சாக்லேட் சிப்ஸ்கள் இருக்கின்றன. அவரை பாட்டிலில் வைக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு புர்னர் தேவை. இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறேன். நான் அதை செய்தேன். இருக்கிறது. அதை எங்கள் குட்டியில் நிரப்புவோம்.
அப்பா பாத்தீங்களா, இது ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மாதிரியே இருக்கிறது. மேல் பக்கத்துல வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ். அனைத்தும் முடிஞ்சு விட்டது. அழகானது. நன்றி பாட்டி. வாவ், நீங்க நிறைய சுவையான விஷயங்களை கண்டுபிடிச்சீங்க. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் முயற்சி பண்ணுவோம். அதுவே நல்லது. ஆனால் அது ரொம்ப எளிது. வாக் சாக்லேட் மஃபின்கள். இதை எப்படி முயற்சிக்கலாம்? பாட்டிஷ். அடுத்து போகின்றோம். இங்கே ஒரு முழு சாக்லேட் கேக் உள்ளது. அதை முயற்சி செய்மா. ஆஹா, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் இதற்கு சற்று களைப்படைந்திருக்கிறேன். இதையும் சாப்பிட விரும்புகிறேன். இந்த சாக்லேட் கிறிஸ்துமஸ் மரம் தான் வெற்றியாளர். ஓ ஆம், நான் வென்று விட்டேன். ஓ மை காட், அருமை. நீ கவனமாக பார். எனவே நான் அதை கொஞ்சம் பிசைய வேண்டும். அதை பார். இப்போது அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக உருட்டு. அப்படியே அதுக்கப்புறம் நான் ஒரு செவ்வகத்தை வெட்ட போறேன். அதை வீட்டுல சுவரில் ஒட்டுவேன். அப்போதுமைக்கு ஒரு வடிவமைப்பை உருவாக்கணும். வண்ணம் தீட்டணும். எனக்கு ரத்த ஐஸ்கிரீம் கிடைச்சோம். அருமை. இப்ப வீட்டை சாம்பல் நிறமாக வண்ணம் தீட்டுவோம். சரியானது. என் ஐஸ்கிரீம் முடிஞ்சிச்சு. ஒரே சரி, எனக்கு இன்னொன்று தேவை. எனக்கு ஒரு ஸ்பாஞ்சும் தேவை. அந்த ஸ்பாஞ்சை பயன்படுத்தி நான் இங்கே கருப்பு வண்ணத்தில் மற்றொரு வடிவத்தை உருவாக்க போறேன். அது கொஞ்சம் பழமையானது போல தெரியுது. நான் ரஸ்த ஐஸ்கிரீமை மீண்டும் முடித்து விட்டேன். எனக்கு இங்கே நிறைய குச்சிகள் இருக்கின்றன. நான் அவற்றை எப்படியாவது பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். காத்திரு. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. அதன் இருக்கும். இந்த குச்சியை வீட்டுல பக்கத்துல வைக்கலாம். இப்போ அது வெளியே இருந்து மரமாக தெரிகிறது. இப்போது கூரையையும் மற்ற பக்கங்களையும் அதே போல செய்யலாம். மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் கருப்பாக பூச போகிறேன். நான் அவற்றுக்கு நடுவில் சிவப்பு சேர்க்கிறேன். அதனால் அது மேலும் பயங்கரமாக தெரியும். ஓஹோ, அது என்ன? வனேசா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களை தாக்கினேனா? மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. என் வீடு ஏற்கனவே இளஞ்சிவப்பு நிறத்தில் பூசப்பட்டுள்ளது. நான் அலங்காரமாக மார்ஷ்மெல்லோக்களையும் சேர்க்கிறேன். இது வீட்டின் அடிப்பகுதியை மிகவும் அழகாகவும் கியூட்டாகவும் காட்டும். அதை பாருங்கள். ஓ வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாய். அது மிகவும் நல்லது. செல்லமே, ஹை பைவ். நாம சிறப்பாக செய்தோம். இப்போது இந்த வடிவமைக்கப்பட்ட தட்டையை தேவைப்படும். அதை பாருங்கள். நம் வீட்டில் சில அழகான இதயங்கள் இருக்கும். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். அதை பாருங்கள். கூரையை செய்ய ஏதாவது யோசிக்க வேண்டும். இங்கே நான் பெரிய இதயங்களை எடுப்பேன். ஓ ஆம், மற்ற பக்கம். நீ என்ன செய்கிறாய் வனேசா? இங்கிருந்து விலகியிரு. நான் என் கூரையை வௌவால்களால் அலங்கரிக்கிறேன். அலங்காரமாக நான் பயங்கரமான சிறகுகளை சேர்க்கிறேன். இப்போது ஜன்னல்களுக்கு நேரம். நிச்சயமாக எனது வீடு இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். கூரையின் மீது உள்ள இதயம்தான் பிரகாசமாக இருக்கும். ஹூரே! என் கூரையை பாருங்கள். ஆம், வீடு அருமையாக இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அற்புதம். ஹே பூ, அச்சமடையாதே பார்பி. என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகான டேப். நாங்கள் டைல்ஸ் செய்வோம். அது அறையின் தரை போல தோன்றும். அது அற்புதமாக இருக்கும். பாருங்கள், குளிர். சரியா? எனக்கும் அது பிடிக்கும். இப்போது சில வில்லைகளை தொங்க விடுவோம். கொஞ்சம் கூடுதலாக உன் தலையில் நேராக. எனக்கு தெரியும், இது அழகாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? அந்த குப்பைகள் எல்லாம் என்ன? இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓ, இந்த துண்டுகள் சரியானவை. நான் இவற்றை தரையை மூடவும் அதை கான்கிரீட்டாக பூசவும் பயன்படுத்துவேன். ஓ ஆம்,
சரியானது. இப்பொழுது சுவர்களை கருப்பு ரோஜாக்களால் அலங்கரிப்போம். நிச்சயமாக சில வடிவமைப்பு மற்றும் ஒரு சாண்டிலியர் தேவை. ஒரு வாம்பயரின் குகை அதன் முழு மகிமையுடன். சில நாற்காலிகள் இதோ என் ராணி வாம்பயர் சிறந்தது. அது என்ன? பாருங்கள், நாம் ஏற்கனவே செய்ததை இப்பொழுது உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஒரு சிங்க், ஒரு அடுப்பு இருக்கிறது. இப்பொழுது இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறேன். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் மற்றும் இனிப்புகளுக்கான சில அலமாரிகள், அவற்றை மேலே வைப்போம். சுவர்களில் சில அலங்காரங்களும் மற்றும் குளிர்சாதன பெட்டியில் உங்களுக்கு பிடித்த சீரியல் ஏற்கனவே உள்ளது. ஆஹா, சரி, நான் ஒரு மேசை அமைக்க மறந்துவிட்டேன். சரி, முதலில் இந்த சிறந்த பச்சை சுவரை அலங்காரமாக வைக்கலாம். கொஞ்சம் துடைக்க வேண்டும். இப்போது அழகான இளஞ்சிவப்பு மேசை மற்றும் நிச்சயமாக சில நாற்காலிகள். உனக்கு பிடிக்கிறதா பார்பி? இதோ உன் தட்டு. நீ இப்போது சில சீரியல் சாப்பிடலாம். அற்புதம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இதோ உன் கரண்டி. ஓ, என்ன ஒரு மென்மையான கம்பளம். அடுத்த அறைக்கு சரியானது. மற்றும் நான் சுவற்றை அழகான திரைகளால் அலங்கரிக்கிறேன். மேல் பக்கம் ஒரு பிங்க் படுக்கை மற்றும் ஒரு மாலையை சேர்க்கிறேன். ஒரு தரையில் விளக்கு, ஒரு இரவு காலணி மற்றும் ஒரு அலமாரி மற்றும் நிச்சயமாக தொலைபேசியை மறக்காதீர்கள். உனக்கு இது பிடிக்கிறதா பார்பி? கண்டிப்பாக பிடிக்கும். இது பாரு, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அற்புதம் இல்லையா? அழகாக இருக்கிறது. மிகவும் வசதியாகவும். நீ அழகாக இருக்கிறாய் என் செல்லமே. இதழ்கள். கேட், அது என்ன? இதிலிருந்து எல்லாவற்றையும் நீக்குவோம். அதிலிருந்தும் என்ன அற்புதமான மனம். இந்த இதழ்களை தரையில் வைக்க போகிறேன். இது எனது அடித்தளமாகும். சுவரில் மேலும் சில பூக்கள். நாம் சரியான சிவப்பு மற்றும் கருப்பு படுக்கையை சேர்க்க போகிறோம். சில அலமாரி கூறுகள் மற்றும் அழகு சாதனங்களுக்கான கண்ணாடியுடன் கூடிய மேசை அமைப்பை மறக்காதீர்கள். மற்றும் நிச்சயமாக ஒரு நாற்காலி. ஓ ஆம், உங்களுக்கு பிடிக்கிறதா என் வாம்பயர் ராணி? அவளது அறை சிறப்பானது. எனது அறையும் அப்படியே. ஓ, அது சரி. இப்போது கடைசி அறையை அமைக்க போகிறோம். அது குளியலறையாக இருக்கும். குளியல் தொட்டியை வைக்க வேண்டும். மேலும் சில சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். குளியலறைக்கான ஆடை மற்றும் அனைத்து தேவைகளையும் மறக்காதீர்கள். இப்போது ஒரு மேசை, கண்ணாடி மற்றும் அதில் அனைத்து அழகு சாதனங்களும் தேவைப்படும். அதை பாருங்கள், பார்பி ஏற்கனவே குளிக்கிறாள். அவளுக்கு அது மிகவும் பிடிக்கும் என நான் உறுதியாக நினைக்கிறேன். குளியலறை மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, எவ்வளவு நுரை. நுரை உண்மையிலேயே எனக்கு இதைவிட சிறந்தது உள்ளது. பவுவால்கள், பின்னர் சில மெழுகுவர்த்திகள் மற்றும் ஓவியங்கள். நிச்சயமாக என் இதயத்தை போல கருப்பாக இருக்கும் மேசை. இங்கே உணவறையில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ சரி, நாங்கள் தட்டுகளை பரிமாறினோம், ஆனால் இரத்தத்தை பரிமாற மறந்துவிட்டோம். நம் கண்ணாடிகள்ல நேரா இறுதி தொடுதல் மயக்கும். பாருங்க வனேஷா, எனது உணவறைய நீங்க விரும்புறீங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் பிடித்த பார்பிக்காக ஒரு பிக்னிக் பகுதியை அமைத்து வருகிறேன். அந்த மரத்தை பாருங்கள். மேலும் சில அடையாளங்கள் கூட. பிக்னிக்கிற்கான போர்வையை மறக்காதீர்கள் மற்றும் அனைத்து தேவைகளுடனும் கூடை மற்றும் அழகான இளஞ்சிவப்பு வேலியும். என் வீட்டின் முன் இடத்தை தயார் செய்துவிட்டேன். என்ன ஒரு அழகான நாய். என் பார்பி அவளது கார் ஓட்டி அவளது அண்டை வீட்டுக்காரரிடம் செல்கிறாள். எனக்கு போக்குவரத்து தேவையில்லை. அது அழகாக இருக்கிறது.
எனக்கு இரு வீடு. புதிய சமையல் சவாலில் தொடங்குகிறேன். நீங்கள் தயாரா? நாம் யாருக்காக சமையல் செய்கிறோம்? ஓ பாட்டி, இது மிகவும் ஆபத்தான பொம்மை. இது வெறும் லேசர்கள். என்ன? இல்லை. ஆம், இது எனது பிடித்த தொப்பி. இல்லை, இது எனது பிடித்த தொப்பி. சரி, சமையல் தொடங்குவோம். ஏதேனும் யோசித்து விட்டீர்களா? ஓ, என்ன நினைக்க? கேக் சேர்க்க ஆரம்பிப்போம். கேக், கிரீம், பிறகு இன்னொரு கேக், பிறகு மேலும் கிரீம். இப்படி தொடர்ந்து கொண்டே போகும். இது கடினம் அல்ல, செஃப். இதை ஒன்றாக செய்வோம். நீ என்ன செய்கிறாய்? நான் தேன் ஜெல்லிய கேக்கில் பிழிந்து விடுகிறேன். வாருங்கள் செஃப். ஓ இல்ல, நிறுத்து. நகராதே. நான் ஒரு இலக்கை தேடுகிறேன். இலக்கு. காத்திரு. இலக்கு கண்டறியப்படவில்லை. இறுதியாக ஜெல்லியை பிழிந்து விட்டேன். இப்போது எனக்கு கிரீம் தேவை. கேக்கை கிரீமுடன் சமமாக செய்து அது மென்மையாகவும் நீளமாகவும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஸ்பேட்லாவால் பரப்புங்கள். ஓ ஆம், இப்போது நாங்கள் விவரங்களை சேர்க்க போகிறோம். நமது உருவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பாட்டி, நான் மாஸ்டிக் மூலம் செய்த இந்த அழகான உருவங்களை பாருங்கள். நகராதே. பொம்மை திரும்பி விட்டது. பாட்டி, கவனமாக இருங்கள். இலக்கு கண்டறியப்பட்டது. நான் சுடுகிறேன். பாட்டி ஓடு. ஓ இல்லை, அது சக்தி வாய்ந்தது. துரதிருஷ்டவசமாக பாட்டியின் கேக் கடந்து விட்டது. நீங்கள் அதை இவ்வளவு குறுகிய நேரத்தில் எப்படி சரி செய்ய முடியும்? என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். ஆம் குர்ட், நீ எனக்கு ஒரு சிறந்த யோசனையை கொடுத்தாய். இது மிகவும் சுவையாகவும் உள்ளது. நான் என் கேக்கில் ஒரு வானவில் உருவாக்கப் போகிறேன். இப்போது பொம்மை அதை நிச்சயமாக பாராட்டும். நான் அவளது உருவத்தை கேக்கில் வைப்பேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாவ், பாட்டிக்கு ஒரு சிறந்த யோடு இருக்கு. நானும் அப்படியே ஒரு கேக் செய்ய விரும்புகிறேன். சரி, எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் அதிகமானதை வெட்டி எடுத்து இப்போது கிரீமை பிழிந்து விட வேண்டும். அதை ப்ரப்பி என் பையிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். அதுல என்ன இருக்கு? ஓ, லிகரிஷ். அது சரியானது. அது சுவையாக இருக்கிறது. நான் லிகரிஷ் கொண்டு ஒரு முடி அலங்காரம் செய்வேன். இனிப்புகள் கொண்டு கண்கள் மற்றும் மார்மலேட் கொண்டு வாய் செய்வேன். ஓ எனக்கு எல்லாம் தயார். சாப்பிடுங்கள் பொம்மை. நீங்கள் 3 கேக்குகள் செய்தீர்கள். நெருக்கமாக பார்ப்போம். இந்த கேக் என்னை போன்ற உண்மையா? ஆம் குழந்தையே. அப்போ அதை நாசம் செய்கிறேன். இது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. நீங்கள் என் மனத்தை உடைத்து விட்டீர்கள். ஆனால் இந்த கேக்கை நான் கண்டிப்பாக முயற்சிப்பேன். இது ருசியாக இருக்கிறது. ஒரு துண்டு எடுத்துக்கொள்வோம். இது மோசமாக இல்லை. Yes, that's servire in the years aldiger surrender. Yes, kutsreyarlar. Asaf thinger serve pause panut pinke what was gano. Buffalo step bread ஒரு பொம்மைக்கு அது அருமை. ஒரு துண்டு எடுக்கலாம். வாவ், இது ருசியாக இருக்கிறது. பாட்டி வென்று விட்டார். என் வெற்றி. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அடடா, அந்த சத்தம் என்ன? மேகங்கள் மிகவும் கருமையாக இருக்கின்றன. என்ன நடக்கப் போகிறது? வாவ், இது புதன்கிழமை. அவள் என்ன விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிப்போம். அது ஒரு பர்கர். அது குழு. சமைக்க ஆரம்பிப்போம். தயார். சரி, என்ன செய்யணும் என எனக்கு தெரியும். நாங்க கட்லெட் பொரிக்கிறோம். அடுத்தது நாங்க காய்கறிகளை நறுக்க போறோம். கண்டிப்பா நமக்கு இன்னும் அதிகம் தேவை. இப்போ நாங்க பர்கரை ஒன்று சேர்றோம். நான் கரடி வடிவத்துல செய்தி அழகான பனை காணுங்கள். மேலும் நாங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வோம். ஆனா அது ஆப்பிள்களால செய்யப்படும். ஓ, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நானும் சிலந்தி பர்கர்கள் செய்தேன். அவை பயமுறுத்துகின்றன. புதன் கிழமைக்கு தேவையானவை. அவள் 2 அனைத்தையும் விரும்புகிறாள். கேட்சப்பில் கூட ஒரு சிலந்தி வலை செய்து விட்டாள். பாட்டி, இவ்வளவு அருகே வராதீர்கள். ஓ, ஏன் இவ்வளவு கத்தணும்? எனக்கு இன்னும் கேக்குது. சமையல்காரர், உங்களுக்கு என்ன ஆச்சு? மூச்சு முட்டிக்கலாதீங்க. நீங்க சரியா இருக்கீங்களா செல்லமே?
என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பர்கர் செய்கிறேன். இது தனித்துவமாக இருக்கும். புதன்கிழமை இது போன்ற ஒன்றை கண்டிப்பாக சாப்பிட்டதில்லை. எனக்கு இங்கு பல சுவையான பொருட்கள் உள்ளன. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் கூட உள்ளன. மேலும் நான் சாக்லேட் ஸ்பிரிட்டை பயன்படுத்த போகிறேன். பின்னர் நிச்சயமாக நான் சில ஓரியோஸ் மற்றும் நட்ஸை பயன்படுத்த போகிறேன். ஓ ஆம், நொடல்லாவுடன் அந்த பனை காணுங்கள். நல்ல வேலை செல்லமே. சாப்பிடுங்கள் வென்ஸ்டே. இங்க இந்த பர்கர்ஸ் நேம் பண்ணீங்க. நான் எதிலிருந்து தொடங்கணும்? நான் இந்த பயங்கரமான ஒன்றிலிருந்து தொடங்குறேன். இது கரடி தானா? இது மற்றமலக்கா இருக்கு. ஆனா சுவை இது என்ன? இது ஒரு இனிப்பு பர்கர் போல தெரிகிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்காது. உண்மையிலேயே நான் மிகவும் முயற்சி செய்தேன். இது என்ன? வாவ், சிலந்தி பர்கர்கள் எவ்வளவு அழகா இருக்குது. அதை முயற்சிப்போம். ஓ, இது ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். அதை சுவைக்கலாம். ருசியானது. சமையல்காரர், நீங்கள் சிறந்தவர். ஆம், நான் வென்று விட்டேன். நான் என் முழு முயற்சியையும் செய்தேன். ஓ செஃப், நாங்கள் உங்களை பற்றி பெருமைப்படுகிறோம். சரியா? குட். ஓ அன்பே, கவலைப்படாதே. நீங்கள் இப்போது யாருக்காக சமைக்கிறீர்கள்? ஓ, இது ஒரு ரோபோட்டா? வாவ், இப்படி ஒரு விருந்தினரை நாங்கள் ஒருபோதும் பெறமாட்டோம். இது அற்புதமாக இருக்கிறது. ரோபோட் ஒரு காக்டெயில் விரும்புகிறது. தொடங்குவோம். ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நமக்கு மேலும் புளிப்பு மிட்டாய்கள் தேவை. இது ஸ்மைல் ஏத்து பத்தி ஃப்ரோஸ் சீப் இருக்காங்களா? நான் தோபட வால்படமை முயற்சிக்கல. ஆட பாட்டி, முதலில் கவர் எடுக்கணும். ஓ, இது வேலை செய்தது. நீங்க இதை முயற்சிக்கணும்னு நிச்சயமா? ஆம், இது மிகவும் புளிப்பானது. கோட் இந்த புளிப்பு மிட்டாய்களால் ஒரு காக்டெயில் செய்ய நல்ல யோசனை என்று நினைத்தார். அவர் என்ன உருவாக்குகிறார் என்று பார்ப்போம். இது அருமையாக இருக்கும். சோடாவையும் ஊற்றி அதை நல்லா கலக்குவோம். இது அழகாக மின்னும். எனக்கு நிச்சயமாக தெரியும். அதை ஆன் பண்ணு. ஓ ஆம், அதிலிருந்து வெளிவரும் அந்த ஒளியை பாருங்கள். குட். இது உண்மையிலேயே சரியா? இது இப்படி ஒளிர வேண்டுமா? அதை பற்றி உறுதியாக தெரியவில்லை. சரி, என் காக்டெயில் தயாராகிவிட்டது. நான் செய்ய வேண்டியது அழகான கண்ணாடியில் அதை ஊற்றுவது மட்டுமே. நான் நினைக்கிறேன் நீங்க காய்கறிகளோட ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காக்டெயில் பண்ணணும். இனிப்பாக பாத்துக்கிறதுக்கு என் அஜீசர் எவ்வளவு காய்கறிகள் வைக்க முடியுதோ அவ்வளவு வைங்க. ஓ இல்ல, என் பிளெண்டர் அது உடைஞ்சு விட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஏதோ தவறாக உள்ளது. இது இப்படியாக இருக்கக்கூடாது இல்லையா? பாட்டி, நீங்க மிக அதிகமான காய்கறிகளை மிக்சியில் போட்டுட்டீங்க போல. மிக்சி உடைஞ்சிடுச்சு. ஆனா ரோபோட் கண்டிப்பா சரி பண்ணிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாம். ஓ நன்றி அசீசம். இப்போது அதை ஒரு கண்ணாடியில் ஊற்று. சுவையாக தெரிகிறது. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது, ஆனால் அது ரொம்ப மோசமா மணக்கிறது. சிறந்த அதை ஒரு கண்ணாடியில ஊற்றி என விருப்பமான அனைத்து சோடாக்களையும் கலந்து சில மினுமினுப்புகளை சேர்த்தேன். ஆமா, மேலே பருத்தி மிட்டாய் வைத்து அலங்கரிக்கவும். இது தயாராகிவிட்டது. ரோபோ, நாங்கள் செய்ததை சுவையுங்கள், சாப்பிடுங்கள். வாங்க, இந்த அனைத்து காக்டெயில்களும் தயாராக உள்ளன. இதிலிருந்து தொடங்கலாம். Oh, der gibt pork conti dicker. Dippen coffee to this cocktail excitement. Hearing a front to bindi eat stickers. அது எப்படி இருக்கும்? நான் கலகி விட்டேன். Jag inserted tronent. The best of the celery shake is bursity pop down and trouse. ஓ, இது அர்பர்பாக இருக்கிறது. இந்த ஷேக் மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. பாட்டி, நீ நல்ல வேலை செய்யவில்லை. ஆம். அப்போ குட்டு என்ன பண்ணார்? அதை முயற்சிப்போம். கிட்டத்தட்ட முழுமையாக. ஓ அடடே, யார் வென்றது? நான் தானா? ஆம், நான் வென்றேன். இறுதியாக அதை வெளியே தள்ளி விடுவோம். பாட்டி, என்னை பேயாதாது. ஏய், நான் முடிச்சிட்டேன். நான் கோக்பானை சுவை கொண்ட ஜெல்லியில இருக்கிறேன். நீ செய்யவா? இது ரொம்ப எளிது. சமையல் ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு கோக் வேணும். முதலில் அதை நீக்கிடுங்க. ஓ, இது ரொம்ப நன்று. அருமை. சூடாக இருக்கிறதா? ஓப்ஸ், சூடு. மன்னிச்சு சொல்லுங்க நண்பர்களே. இது வருதுடா.
இல்ல மைக். ஓ மன்னிச்சு. ஓப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்டேன். இப்போ நஸ்கண்டீஸ் பட்டியலில் வைக்கணும். சந்திக்கிறேன். மற்றும் இவை அனைத்தும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சோள சர்க்கரையை தேவைப்படுகிறது. எமிலி அதை மாட்டும் விரும்பினாள் போல. அவள் நிச்சயம் இதை பிடிக்கும். எனக்கு அது தேவையில்லை. அசுத்தம். ஆப்ஸ், மன்னிக்கவும். பாட்டிலை மூடுகிறேன் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். நல்லாக கலந்து விடுகிறேன். அவன் என்னை பிடித்தான். நல்லா மாறிட்டது. பமேலா அதை விரும்புவா. இல்ல, நான் பாட்டிலில் போறேன். வாங்க, நான் விழுந்துட்டேன், ஆனால் நல்லா இருக்கேன். நன்றி. ஹோலி மோலி, எவ்வளவு குளிர்! ஓ, இந்த ஜொலி வித்தியாசமாக தோன்றுகிறது. நான் என்ன உருவாக்க முடியும்? தேன் கொண்டு ஜெல்லி செய்ய வேண்டும். ஆனால் என்னிடம் இல்லை. என் தேனீக்கள் நிறைய தேன் தயாரித்தன என்று எனக்கு தெரியும். அவை சில கொடுக்க குறிப்பிடவில்லை. அப்படியே தேனி வீடு இருக்கிறது. வணக்கம் என் காதுகளே. ஓ, என் தலையின் மேல் பறக்கும் நிறுத்துங்கள். உங்களிடமிருந்து கொஞ்சம் தேன் எடுக்க வந்திருக்கிறேன். பண்ணலாமா? அருமை. எனக்கு நல்லா போதும். நானும் வந்து விட்டேன். இன்னொரு எலும்புபன் மதுமழனுடன். ஓ இல்லை, இங்கு மிகவும் தேனீக்கள். பாட்டி, நான் இதோட ஒரு சாட்டியால் சில தேனை எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன். மிக அருமையாக உள்ளது. நேராக சிறப்பாக. அவ்வளவு ஆசையா யார் கத்துறது? என்ன நடக்குது? சாப்பிடலாம். ஓப்ஸ், நான் அமைதியை உடன் கொண்டு வந்தேன் நண்பா. அது பரவாயில்லை. இப்போது அமைதியும் உள்ளது. நான் ஏற்கனவே தேனுடன் பாட்டிலை நிரப்பிவிட்டேன். நாம் அதை மூடி எல்லாவற்றையும் பனி அறைக்கு அனுப்பலாம். அதை இப்போது விடு. நிச்சயமாக எனக்கு ஓரளவு சிறந்த யோசனை உள்ளது. நான் கோக் எடுத்து அதிலிருந்தே ஜெல்லி செய்வேன். போல்கா சேர்த்தல். எப்படி? கோலா, சில மர்மலேடுகள் மற்றும் சில கட் அங்கம். இது சுவையுடன் அழகாகவும் இருக்கும். விஸ்பரிங்க. இப்போது நாம் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். கலக்கிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஒரு காலியான கோகா கோலா பாட்டிலில் ஊற்றுகிறோம். ஆஹா, எவ்வளவு அழகான பொன்ஜெல்லி! பிளவுல நீக்குவது, அதுவும் சூப்பர். இல்ல மைக், இது கொடுமை. இப்போ இது எல்லாம் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது. சில திரவ நைட்ரஜன் இது எல்லாவற்றையும் மிக வேகமாக உறையச் செய்கிறது. இதை காண்க. இது அழகானது. சமையல்காரரே, நான் என் தேனி பாகு பரிமாற்றத்தை மறந்தே விட்டேன். மேலானதா? இது அழகாக இருக்கிறது. நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். சிறப்பு. நான் இப்போதே இந்த ஜெல்லியை முயற்சிக்க போகிறேன். மிகவும் பார்ப்பதற்கு ரசிப்பாக இருக்கிறது மற்றும் இது ஒரு பியர் பாட்டிலில். அருமை. இதோ ஒன்று மந்திரமுள் நிறைந்துள்ளது போல. கடவுள், அது நிஜமா தங்கம்? அதை எனக்கு முயற்சி செய்ய வேண்டும். வாவ், அது கோகா கோலா மாதிரி சுவைக்கிறது. அதுதான் எனக்கு வேண்டும். வாவ், சூப்பர். இது நட்ஸ் இனிப்பு ஜெல்லி. இது மிகவும் சுவையாக இருக்கும். எனக்கு நன்மதிப்பு. இது அமேசிங் உணவு. என் நாக்கை விழுங்க போகிறேன். என்ன முதுகெலும்புடன்? அருமை. ஓ பாட்டி, வழியை மறைக்காதே. இப்போது நான் திடீரென தோசைகளை விரும்புகிறேன். அந்த அழகான வரைபடத்தை பாருங்கள். அதை எனக்கு தயார் செய், தயவு செய்து. நான் காத்திருக்கிறேன். அது எளிது. நான் நிறமுள்ள மாவை வாசகத்தில் ஊற்றுகிறேன். பாண்டாவின் வடிவில் சிறிய பன்கேக்குகள் செய்ய வேண்டும். அவை வண்ணமயமான, சிறிய, அழகாக இருக்கும். பாட்டி, கவலைப்படாதே. நான் இங்கே இருக்கிறேன். நீ எட்ட முடியாது. ஒரு யோசனை எனக்கு தோன்றியது. நான் மிக போன்ற பன்கேக்குகள் செய்வேன். எமிலியுடன் சேர்ந்தே நாங்கள் கிலோ என்ற நாயை பகிர்ந்து கொள்கிறோம்.
நான் கிலோ என்ற நாயின் வடிவத்தில் ஒரு பேன்கேக் வரையறுகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கும். கருப்பு கல்லு கொண்டு விளிம்பை வரைந்து எல்லாவற்றையும் நிறம் கொண்டு நிரப்புவது. இது வேலை செய்கிறது. என் பேன்கேக் எமிலி பார்க்கும்போது அவர் அதிர்ச்சி அடைவார். சில விவரங்கள். வாவ், எல்லாவற்றையும் திருப்புவோம். இது முழுமையாக முடிவாகிவிட்டது. பாட்டி என்ன? எனது காய்கறி தோட்டத்தில் இருந்து சீஸ், சில கேரட் மற்றும் சில நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். என்ன? ஓ ஜீஸ், ஓதுடா தோட்டம். ஓ, அதுவும் அருமை. எல்லாவற்றையும் நான் கோதுமை தட்டு செய்ய போகிறேன். இது ஒரு சுரைக்காய். செகண்ட், இது மாவு மற்றும் இந்த முட்டைகள் சேர்க்கவும். இது பால். கண்டிப்பாக அதை பின்னர் அனைத்தையும் ஒரு விசிறி உதவியுடன் கலக்க வேண்டும். நாமளும் வந்து விட்டோம். அற்புதமான மாவு. அதை பொரியிலே வைக்கவும் மற்றும் அவற்றை போடவும். நான் இத படிச்சுக்குவேன் என்று நினைக்கல. உனக்கு என்ன ஆச்சு? நீ அழிச்சு பார்க்க விரும்புறியா? அருவருப்பு. எல்லாத்தையும் தட்டுல வைங்க. கொஞ்சம் புளிப்பு கிரீம், ரொம்ப சுவையா இருக்குது. மேலே கொஞ்சம் கிரீம்ஸ். என்ன நினைக்கிறீங்க? எமிலி குழந்தைக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. அவதரிக்கும்படி பேரத்தில் இருந்து என் மினி டயாசைகளை எடுத்து பிளேட்டில் வைக்க வேண்டிய நேரம் இது. ஸ்ட்ராபெரி ஜாம் அதிசயமானது. அதை தட்டின் செவிகளில் ஊற்றுகிறேன். எமிலி, தெரிந்த வா, சமையல் கலைஞன். நாங்கள் தயார். ஓ, பான்கேக்குகள் தயார். ஏராளமாக பருகவும் அமுக்கமானதாகவும் இருக்கிறது. ஓ, அது என்ன? எவ்வளவு அருவருப்பாக உள்ளது. இங்கு என்ன இருக்கு? இவை சிறிய பன்கேக்கள். நல்ல நாடாக தெரிகிறது. ஒன்னு சாப்பிடுவோமா? சுவையாக உள்ளது. இங்கு இன்னும் என்ன இருக்கு? வாங்க போகலாம். வசந்த கால கேக் அற்புதமாக சுவையுடனானது. மைக், இது மிகவும் நல்லது. யாஹூ, நான் மீண்டும் வென்றேன். நன்றி தங்கை. இந்த முறை எனக்கு பர்கர் வேண்டும். என்னைக்காக நீ சமைப்பாயா? சரி, நன்று, காத்திருக்கிறேன். இந்த இறைச்சி அருவருப்பு. அதை தொட விரும்பவில்லை, ஆனால் தொட வேண்டும். எனவே நன்று. இப்போ ஒரு ஒழுகல் கம்பி. பாட்டி வணக்கம். ஹலோ லூ. நான் மிகவும் நெருக்கமாக இருந்தேன், ஆனால் இது நன்றாக இல்லை. என்ன தெரியுமா? நான் எமிலிக்கு ஒரு இனிப்பு பர்கர் செய்வேன். எனக்கு நுடலா மற்றும் ஒரு ஸ்பூன் தேவை. பன்னின் மீது நுடலாவை பிரப்பி. நன்று. சாப்பிட்டேன். உள்பகுதிக்காக நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இன்னும் நேரம்? நானும் பர்கர் செய்வதற்கான நேரமா? என்ன? அப்படியா? அருமை. என்ன திமிரு. இப்போது நாம்கு கட்லெட் செய்கிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் வந்துட்டது. தூங்காத. நாம தான் இருசட்டி ரொட்டியை முடிக்கணும். மெலோசிங்க, பழி வாங்கி பார்க்கிறேன். சில மார்மலேடு சேர்த்தால் போலா. என் கடவுளே, மை. எமிலியை பொறுத்தவரை என்னை போன்றவரை வைத்திருப்பது நன்றாகவே உள்ளது. அவள் விரும்பும் எந்த உணவையும் சமைக்க செய்யும் ப்ரொஃபஷனல் குக் நான் தான். ஓ, இந்த பேகன். கொஞ்சம் கேட்சப், இயற்கையாகவே. லெட்டூஸ் ஒரு இலை, மேல் ஒன்று கட்லெட், சீஸ், தக்காளி, வெங்காயம் மற்றும் பேகன். அரே, நான் இதை இன்னும் சில முறை மறுபடியும் கூறுவேன். இது நிச்சயம் அதிக ரசமாக சுவையாக இருக்கும். தயார். அப்பா, என்ன ஒரு பெரிய பர்கர். சரி, என் பர்கரை கிளறி முடிக்க நேரம் வந்துடுச்சு. போலாம். கொஞ்சம் காய்கறி சேர்றேன். பிக்கிள்ஸ், ஒன்னாசீனே, தக்காளி, சில சாஸ்கள். அதை பன்னால் மூடுவது.
இப்போது பர்கர்களை ஒப்பிடலாம். ஓ, உன் பர்கர் இன்னும் உயரமாக இருக்கிறது, ஆனால் எனது பர்கர் சுவையாக இருக்கிறது. கவலைப்படாதே, எல்லாமே கட்டுக்குள் இருக்கிறது. எனக்கு அது வேண்டியதுதான். ஜெல்லி உருக வைக்க முயற்சி செய். சாப்பிடு. வாவ், அது ஒரு பர்கர். இது மிக பெரியது. நான் இதை பருகுவது அவசியம். அது என் வாய்க்குள் பொருந்தவில்லை, ஆனால் இது உண்மையில் சுவையாக உள்ளது. அது எனக்கு பிடித்திருந்தது. இங்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பர்கர் கூட. ஏய், ஓப்ஸ், எல்லாம் வெளியில விழுந்துட்டது. அடுத்தது வசிஷ்டமாக உள்ளது. இதற்கு முன் இது போன்ற எதையும் சாப்பிட்டதில்லை. இது ஒரு இனிப்பு பர்கர். அருமை, எனக்கு இது பிடித்துள்ளது. மேலும் வெற்றியாளர் யார் என்றால் செஃப். ஆம், எமிலி. வாவ், இது ருசியாக இருக்கிறது. உன்னால என்ன மைக்? இது கோக். அது எனக்கு அதிர்ஷ்டம். எனக்கு மிகவும் புளிப்பான ஜெல்லி கிடைத்தது என்று நினைக்கிறேன். சரி, முதலில் யார்? நான் தான். எனக்கு கோக் மிகவும் பிடிக்கும், ஆனால் நான் ஜெல்லி கோக் சாப்பிட்டதில்லை. அது எப்படி இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது அற்புதமாக இருக்கிறது. பெண்களே, அற்புதம். அது இவ்வளவு சீக்கிரம் முடிந்தது. வருத்தமாக இருக்கிறது. ஓ, என் கை பாட்டிலுக்கு ஒட்டி கொண்டது. ஏய், நான் என்ன செய்ய வேண்டும்? வா. ஓ, பாவம். ஓ, ஹூ. ஓ, சரி. ஹூ. இப்போது உன் முறை. என் கை விடுபட்டது. வாருங்கள் பெண்களே. வா, நிக்கோல். ஓ, வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. பார்ப்போம். யம், ஆனால் மிகவும் புளிப்பு. ஓப்ஸ், அது கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. ஜான், வா. சிறப்பு, ஏனெனில் நான் ஏற்கனவே நாக்கு ஊறுகிறேன். ஜெல்லி எவ்வளவு மின்னுகிறது பாருங்கள். ருசி. என்ன நடக்கிறது? இல்லை இல்லை இல்லை, தேனீகள், என்னிடமிருந்து பறந்து போங்கள். சரி, தேனீக்கள் மற்றும் பூச்சிகளுக்கு எதிராக எனக்கு ஒரு சிறப்பு மருந்து உள்ளது. அவை பறந்துவிட்டன. நன்றாக செய்தாய் ஜான், நன்றி. இப்போது இந்த அற்புதமான தேன் ஜெல்லியை அனுபவிப்பதில் யாரும் என்னை தடுக்க முடியாது. ஆஹா, இது எவ்வளவு மகிழ்ச்சி. சுவை என்ன? ஜான், உன்னை வருத்தப்பட வைக்க விரும்பவில்லை, ஆனால் நீ திரும்பி பார்க்கலாம். இது தேனீக்களால் செய்யப்பட்ட ஒரு சுத்தி. தேனீகளே, எனது தேனை திருப்பி கொடு. அத பாருங்கள், பாப்காண்டி. என்னிடம் ஐஸ்கிரீம் ருசி உள்ள ஜெல்லி உள்ளது. நான் இதை பற்றி மகிழ்ச்சி அடையவில்லை, ஏனெனில் இது காரமான மிளகாய் உடன் உள்ளது. நான் இதை செய்ய விரும்பவில்லை. சரி, எல்லோரும் பயப்படுகிறார்கள், எனவே நான் தொடங்குகிறேன். குளிர்ச்சியாகவும் மிகவும் சுவையாகவும் தெரிகிறது. அட, என் வாயில் பட்டாசு இருக்கிறது. வாவ், இந்த ஜெல்லி ஒருபோதும் முடிவடையாதிருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். நீ மாற்ற விரும்புகிறாயா? எதுவாக இருந்தாலும். அடடா, நான் கொஞ்சம் அதிகமாக செய்துட்டேன் என்று நினைக்கிறேன். வாவ், அத பாருங்கள். ஓ, அது அழகாக இருக்கிறது. வாவ். அப்படியா? அடுத்தது நான். இந்த ஜெல்லி நிறத்தில் ஐஸ்கிரீமை போலவே தெரிகிறது, ஆனால் இது மிகவும் குளிர்ச்சியானதும் சுவையானதும் இரட்டிப்பு சுவையானது. வேடிக்கையாக ஏதாவது வேண்டுமா? நான் இளவரசி எல்சா. உனக்கு மாற்ற வேண்டுமா? முடியாது நிக்கோல், மன்னிக்கவும், ஆனால் என் ஜெல்லியை எதற்கும் மாற்ற மாட்டேன். ஓ, ஆனால் நான் உறைந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, இல்ல ஜேன், நீ சரியா இருக்கியா? ஓ, அவள் ஐஸ்கிரீமால் முழுவதும் உறைந்து விட்டாள். நாம ஹேர் ட்ரையரை பயன்படுத்த வேண்டும். ஓ, நிக்கோல், மிகவும் நன்றி. உன்னை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? அவசரம், இங்கே நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு தீ வெடிகுண்டு உள்ளது. ஒரு நிமிடம்.
சரி, அடுத்தவர் யார்? ஆஃப். நிக்கோல், நீயே மட்டும் மீதம் இருக்கிறாய். ஓ என் கடவுளே, இங்கே எவ்வளவு மிளகாய் இருக்கின்றன. அவை மிகவும் காரமாகவும் என் நாவை எரிக்கவும் போகின்றன. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை, ஆனால் நான் ஒரு கடி எடுப்பேன். அதுவே ஓ, இது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இது எனக்கு குட்டை முடி எழுப்புகிறது. ஓ, நான் வெடிக்கப் போகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ ஓ இல்லை, நான் அருகில் உள்ள குளத்திற்கு சென்று சேர வேண்டும். வாவ், இது மிகவும் நல்லது. என்ன ஒரு நிம்மதி. ஆஹா, இப்போது எல்லாம் சரியாக உள்ளது. மீனுடன் ஜெல்லி மோசமில்லை. எனக்கு பளபளக்கும் கண்கள் உள்ளன. ஸ்கிட்டில்ஸுடன் ஜெல்லி விட குளிர்ச்சியானது என்ன இருக்க முடியும்? என்ன அதிர்ஷ்டம். மைக் அதிர்ஷ்டசாலி. ஜேன் கஷ்டப்படுவாள். ஆழாதே அழகே, கண்ணீர் உதவாது. நீ வெற்றி பெறுவாய். நான் உன்னில் நம்பிக்கை வைக்கிறேன். அட இல்லை, என்ன பெரிய வாலி. அஃப், நான் முடியாது. நான் இந்த பயங்கர ஜெல்லியை உண்மையிலேயே சாப்பிட வேண்டுமா? அடடா, ஓ, அது மோசமாக இருக்கிறது. ஐயோ, ஒரு கனவு. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. நான் போதுமானது. மைக், தொடங்கு. இறுதியாக நீ அதை சொல்ல மாட்டாய் என்று நினைத்தேன். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. மீண்டும் ஏமாற்றம். அடடா, என் தலை. இது வேலை செய்தது. நான் நிச்சயமாக வலிமையானவன். அது மிகவும் சுவையான உணவு. எனக்கும் அதை வேண்டும். உன் ஜெல்லியை முயற்சி செய். சரி, நீ சொல்வதை போல அருமை. இது அற்புதமாக இருக்கிறது. இதை முன்பே முயற்சி செய்திருக்க வேண்டும். ஓ, என்ன நடக்கிறது என்னிடம்? இது என்னிடம் மட்டும்தான் நடக்கிறதா, அல்லது என் தோல் வண்ணமயமான வண்ணங்களாக மாறிவிட்டதா? அருமை. நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். நானும் வண்ணமயமான வானவில் போல இருக்க விரும்புகிறேன். சரி, அது அருமை. ஓ ஆமாம், ஜெல்லி ப்ரோக்கோலியுடன் என்னை ஏமாற்றுகிறாயா? எனது ஜெல்லி ஃபாண்டாவுடன். இது பைத்தியம். இது மார்ஷ்மெல்லோவுடன். அடடே, அத பாருங்கள். மார்மலேடு. என் முழு பாட்டிலும் மார்மலேடு இல்லை. ஓ, அது வேடிக்கையாக இருக்கிறது. ஓப்ஸ், நீங்கள் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள். நான் ஒரு யோசனை கண்டுபிடித்தேன். நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். சுவையாக இருக்கிறது. அப்படியா ஜேன்? பாட்டிலை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. நான் சிந்திக்கிறேன். சரி, நான் இதிலிருந்து ஒரு ஸ்மூத்தி செய்வேன். அப்போ எனக்கு அவஸ்தை இருக்காது. சரி, அதை கண்ணாடியில் வைத்து ஒரு பர்னர் பயன்படுத்துகிறேன். பயப்படாதே, நான் முடித்து விட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரா வேண்டும். ஓ, இது சுவையாக இல்லை. இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கிறது. அப்படியா? இது என் முறை. இந்த ஜெல்லியை முயற்சிப்போம். வாவ் நண்பர்களே, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துள்ளது. இந்த டென்னிஸ் ராக்கெட்டை பயன்படுத்துவேன். அத பாருங்கள். இப்போ அது மாம்பழ ஜெல்லி போல இருக்கிறது. நான் சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்துவேன். ஆஹா, உண்மையில் இது நூடில்ஸ் போல இருக்கிறது. இதை பாருங்கள், முழுமையான வெடிப்பு. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது அற்புதம். வாவ், ஜெல்லி கமுடன். என்ன அதிர்ஷ்டம். இது நாய்க்கு உணவுடன் ஜெல்லி என்று சொல்லாதீர்கள். இது பயங்கரமாக இருக்கிறது.
மற்றும் எனக்கு நுடெல்லா இருக்கிறது. அருமை. மைக் இந்த முறை நிச்சயமாக அதிர்ஷ்டமில்லாமல் இருந்தார். ஆம் ஆம், மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. தொடங்குங்கள். அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. பார்ப்போம். ஓ, இது அற்புதமாக இருக்கிறது. என் பபிளை பார்ப்போம். ஓ, ஒரு யோசனை. அவள் என்ன செய்கிறாள் எனக்கு தெரியவில்லை. ஜேன், என் வாயில கொஞ்சம் ஊற்று. நிறைய. அது வேடிக்கையாக இருக்கிறது. வாயை பெரிதாக திற. இனிப்பு. ஓ, இது நிச்சயமாக இனிப்பு. ஓ ஆம், இது அற்புதமாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே, மற்றும் ஒரு பெரிய பபுள். ஓ நிக்கோல், இது அற்புதம். நன்றி. இப்போது ஜேனுக்கு முறை. ஹூரே, நான் நுடல்லாவை மிகவும் விரும்புகிறேன். ஜெல்லியின் சுவையுடன் இது இன்னும் சிறந்தது. நீங்கள் என்ன தெரிந்திருக்கிறீர்களா? நான் சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டாஸ்டை எடுத்து நோடல்லா பரப்பினால் நீங்கள் ஒரு பெரிய சாண்ட்விச்சை உருவாக்கலாம். டாஸ்ட்கள் இவ்வளவு விரைவில் முடிந்துவிட்டது. வருத்தமாக இருக்கிறது. சரி, இதை முயற்சிப்போம். ஆம், இது அருமை. யாரோ ஒருவருக்கு அதிகமாக பிடித்திருக்கிறது போல. நான் நிறுத்த முடியவில்லை. இது அற்புதம். சரி, வாருங்கள் மைக். இது வேடிக்கையாக இருக்கும். இது உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை. மோசமாக மணக்கிறது. இது அருவருப்பாக தெரிகிறது. ஆஹா, அருமை. எதிர்பாராதது. மைக், நீ சரியா? அது எனது. ஓ, பயப்படாதே மைக். நாய்க்குட்டியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். முடியாது.